ஃபர்ஸ்ட் வந்து அன்ஷிதா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஜோடி ஆயுரடி இன்னைக்கு வந்து நம்ம ஹாட்ஸ்டார்ல வந்து போட்டுட்டாங்க எபிசோட் பார்த்தேன். அன்ஷிதா அவங்களுடைய முதல் வெற்றி அப்படின்னு தான் சொல்வேன் இந்த எபிசோட்ல. அது பார்க்கக்குள்ள பல பேருக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ எந்தவித ரீசனுமே இல்லாம இந்த பொண்ணு வின் பண்ணா நல்லா இருக்குமே, இவங்க வின் பண்ணா நல்லா இருக்குமே, இந்த பையன் வின் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்மளோட வாழ்க்கையில பல பேருக்கு ஏதாவது ஒரு ரீதியில ஃபுல்லா ஒருபடியா நடக்க முதலே சில பேரை பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு இது ஒன்று வரும் இல்ல, இவங்க வின் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு. எனக்கு அன்ஷிதா அவர்களை பார்க்கக்குள்ள அப்படிதான் தோணுச்சு. இன்னைக்கு எபிசோட் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை நீங்க டிவியில 9:30 போடைக்குள்ள பார்க்கக்குள்ள உங்களுக்கு இதே எண்ணம் வரும். மனசுல எதுவுமே இல்லைங்க மக்களே அன்ஷிதா அவர்களுக்கு. சரிங்களா, சேதுவன் அவர்கள் சொன்னாங்கல்ல குழந்தை அப்படின்னு, அதே அவங்களுடைய இப்ப ஜாக்லினை போல, சௌந்தர்யாவை போல, இவங்களை போல போலியா அவங்களுக்கு நடிக்க தெரியாது. தர்ஷிகாவை போல இவங்களை போல அன்ஷிதா அவர்களுக்கு போலியா நடிக்க தெரியாது. உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ அது வருது. அது வந்து அவங்களோட பழகினவங்களுக்கும் சரி, இல்லை அவங்களுக்கு ஃபேனா இருந்தவங்களுக்கு தான் தெரியும் அவங்களுடைய அந்த குணம். ஆனா சேதுவண்ணா கரெக்டா சொல்லியிருக்காரு ஒரு குழந்தை மாதிரி அப்படின்னு. அதை நீங்க எபிசோட் பார்க்கக்குள்ள ரொம்ப டச் ஆச்சு, ஃபீல் ஆச்சு, மனசார பேசுறாங்க. ஸோ அப்போ பார்க்கக்குள்ள இப்போ என் கூட பல மீடியா நண்பர்கள் பார்த்தார்கள், தங்கச்சிமார் தம்பிமார் பார்த்தார்கள். எல்லாருக்குமே இந்த பொண்ணு வின் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் தோணிச்சு. சரி, அது என்ன கதை அப்படின்னு வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் அவர்கள் நேத்து வந்து பண்ண ஒரு சம்பவம், அப்புறம் அந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் நடந்த ஒரு விடயம் ஒன்று, அப்புறம் விஷால் அவர்கள் பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் தரமான சம்பவம் கேள்விப்பட்டேன். விஷாலோட ரசிகர்கள் தெரிக்க விட்டாங்க அப்படின்னு. சரி, அது என்ன விடயம் அப்படின்றதையும் பார்க்கலாம். சரிங்களா, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அன்ஷிதா அவர்கள் விடயத்தில் ஆரம்பிக்கிறேன். பொதுவா வந்து நம்ம சிலம்பரசன் அவர்கள் இருக்காங்கல்ல, சிம்பு சார் அவர்கள், அப்ப அவரை வந்து ஆரம்பத்தில் எங்களுடைய அண்ணா மாமாவார் சொல்லுவாங்க, சிம்பு அவர்களுக்கு வந்து அவ்வளவு நெகட்டிவிட்டி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஆரம்பத்திலேயே. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டி பயம், திறமையான நபர்களை பார்த்தா பயம், எங்க இவர் வந்து அடுத்த இதாக வந்துடுவாரோ, அடுத்த இடத்துக்கு வந்துடுவாரோ அப்படின்னு. இன்னொன்று வந்து இந்த மனசுல எதையும் வச்சுக்காம டைரக்டா மூஞ்சிக்கு நேரம் பேசுவாங்கல்ல, பிடிக்கலன்னா பிடிக்கல, பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களை வந்து பல பேருக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட நபர்களுக்கு வந்து எதிரிகள் அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட நபர்கள் அழியணும் அப்படின்னு பல பேர் கூட இருக்கிறவங்களும் நினைப்பாங்க. அவனை பத்தி ஏதாவது விடயம் வராதா, அவனை பத்தி இப்படி பேச மாட்டாங்களா, சரி எவ்வளவு ஒரு சின்ன விடயம் கிடைச்சாலும் அவனை வந்து அழிச்சிடணும் அமைக்கிறணும் அப்படின்னு நினைப்பாங்க. சிலம்பரசன் அவர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஒரு இது ஒன்று சிம்பு நல்லா வரக்கூடாது என்ற எண்ணம், இன்னொன்று சிம்பு அவர்களுக்கு வந்து மனசுல எதுவுமே இருக்காது, டக்குன்னு போட்டு உடைச்சிடுவாரு. அப்ப அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து எதிரிகளும் எதிர்ப்புகளும் அவங்கள பற்றி அந்த போலியான விடயங்களை கனகட்டி விடுறதும் அப்படியான விடயங்கள் நிறைய இருக்கும். அப்ப அன்ஷிதா அவர்களும் வந்து அந்த மனசுல எதையுமே வச்சிருக்க மாட்டாங்க, என்னத்தை தோணுதோ அதை சொல்லிடுவாங்க. சரிங்களா, ஸோ அப்ப இன்னைக்கு ஜோடி ஆயுரடியில் அன்ஷிதா அவர்களுக்கு ஜோடியா வந்து சாண்டி சுந்தர் தான் செலக்ட், அவங்க உடனே செலக்ட் ஆயிட்டாங்க. அதுல வந்து என்ன அப்படின்னா அன்ஷிதா அவர்கள் அந்த செலெக்ஷன்ல பேசின விடயங்கள், உரையாடின விடயங்கள், இப்ப சில பேர் வந்து ஸ்கிரிப்டுக்காக பண்ணுவாங்க, சில பேர் வந்து இப்ப டைரக்டரோ இல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டரோ இப்ப சொல்லி கொடுத்ததை வந்து பேசுவாங்க. பட் அன்ஷிதா அவர்கள் பேசக்குள்ள நமக்கு கனெக்ட் ஆகுது, மனசார பேசுறாங்க. அவங்களுடைய கஷ்டங்கள், அவங்களுடைய கவலைகள், அதை கூட வந்து அவங்க வந்து அதை வந்து அப்படியே பிரேக் டவுன் ஆகி எல்லாம் பழகி போச்சு அப்படின்ற மாதிரி ஈஸியா சொல்றாங்க. ஆனா மனசுக்குள்ள அவ்வளவு கஷ்டம் இருக்கு, கவலை இருக்கு. இந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிங்களா, ஸோ அது நீங்க எபிசோட் பார்க்கக்குள்ள உங்களுக்கு புரியும், அது உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ அடுத்தது அன்ஷிதாவை முதல் இதுலயே அவங்களோட பேரா சாண்டி சுந்தர் அவர்களையும் அன்ஷிதா அவர்களையும் பேரா பார்க்கக்குள்ள அழகா இருந்துச்சு. அதுவும் அவர் வந்து அன்ஷிதா அவர்கள் அந்த ஒரு வெற்றி மேடை மாதிரி அந்த கொயினை போடுறதுக்கு கொண்டு போனதா இருக்கட்டும், மேடையில் அவங்க டான்ஸ் ஆடினதா இருக்கட்டும், அற்புதம். அது மட்டும் இல்லாம சாண்டி அண்ணா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு தெரிஞ்சு 2வது எபிசோட்லயே சாண்டி மாஸ்டர் அவர்கள் ஒருத்தருடைய ஸ்டேஜில் ஆடினது அப்படின்னா அன்ஷிதாவோட பேரோட தான். ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் வைப்ஸ் தான், நல்லா இருக்கு, அற்புதமா இருந்துச்சு. இன்னைக்கு எபிசோட் பார்க்கக்குள்ள அன்ஷிதா ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்டு. அது அன்ஷிதா ரசிகர்கள் மட்டுமில்லாம ஒரு நல்ல விடயத்தை, ஒரு நல்ல மொமெண்ட்டை பார்க்கணும் அப்படின்னு நல்ல இதயங்கள் இருக்குல்ல, ஸோ அவங்களுக்கும் இது வந்து ஒரு விருந்தா இருக்கும்.
ஸோ டிவியில் பாருங்க 9:30க்கு என்ஜாய் பண்ணி பாருங்க, இல்லை ஹாட்ஸ்டாரில் பார்க்குறீங்க ஹாட்ஸ்டார்லேயே பாருங்க, பல பேருக்கு காட்சிகளை ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அன்ஷிதாக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக எனக்கு பார்க்கக்குள்ள தோணுச்சு, அவங்க வந்து இந்த ஜோடி ஆயுரடி வெற்றியை ரசித்தாங்கன்னா, அந்த வெற்றியை தொட்டாங்கன்னா அது நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரிங்களா? அடுத்தது வந்து இப்போ நடனம்ன்றது வந்து போன வாட்டி சீசன் 1 ஜோடி ஆயுரடி சீசன் 1 வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸா இல்லை சர்க்கஸா இல்லை ஜிம்னாஸ்டிக்கா என்னன்னே தெரியல, கையை உடைக்கிறான், காயிறான், தாவுறான், இதெல்லாம் பண்ணுறான். அதனாலே மக்களிடம் அந்த ஜோடி ஆயுரடின்றது போய் சேரல சீசன் 1. இதுதான் உண்மை, போய் சேரல. ஏன்னா நடனம் வேற, ஜிம்னாஸ்டிக் வேற, ஸ்டன் வந்து வேற. போன சீசன் வந்து நடனத்தை விட ஸ்டன் தான் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இந்த முறை வந்து சில ஜோடிகளை பார்க்கக்குள்ள நடனமாக இருக்கும் அப்படின்னு தோணுது. அதில் அன்ஷிதா சாண்டி சுந்தர் வந்து கண்டிப்பாக நம்ம மக்களை கவர்வாங்க அப்படி என்பது எனக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம் என்ன மாதிரி அப்படின்னு. சரிங்களா? ஓகே, அன்ஷிதா அவர்களுக்கும் அவங்களுடைய பேருக்கும் வாழ்த்துக்கள், வெற்றிகள் தொடரட்டும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்துக்குமரன் அவர்கள். ஸோ முத்துக்குமரன் அவர்களுக்கு வந்து விஜய் டிவி வந்து மரியாதை கொடுத்துருக்காங்க பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் அப்படி என்பது தகவல். ஏன்னா இது வரைக்குமே தமிழ் பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ண நபர்கள் முத்துக்குமரன் அவர்களை போல வெற்றி பெறல. பல தடைகள் எல்லாம், அதாவது முத்துவோட வெற்றி என்றது வந்து மக்களோட வெற்றி, என்னோட வெற்றி, என்னோட குடும்பத்தில் இருந்த ஒருத்தருடைய வெற்றி, அப்படிதான் மக்கள் பார்க்குறாங்க. இது வந்து தமிழ் பிக் பாஸுக்கு ஃபர்ஸ்ட் டைம். அதுதான் சேதுவன் அவர்களே சொல்லியிருப்பாங்க, முத்து நீங்க வெற்றி பெற்றது பிக் பாஸுக்கு பெருமை அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள முத்துக்கான அந்த அங்கீகாரம், அந்த வாழ்த்துக்கள், அந்த பெருமைப்படுத்தல்கள், அந்த மரியாதைகள் வந்து பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் தவறாம தரமா நடந்திருக்கு அப்படி என்பதுதான் கிடைக்கப்படுகின்ற தகவல். அடுத்தது நேத்து கூட வந்து ஒரு குழந்தைகள் இல்லம் அங்க முத்துக்குமரன் அவர்கள் போய் அவருடைய அந்த சிறப்பு விருந்தினர் பேச்செல்லாம் அற்புதமா இருந்துச்சு. இப்ப சௌந்தர்யா, ஜாக்லின், இந்த கோவா கேங் அதுகளை பாத்தீங்கன்னா இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் தேவையில்லாத ரீல் அதுகள் போட்டு கொண்டிருக்கக்குள்ள முத்துக்குமரன் அவர்கள் சமூகத்துக்காக அவர் பண்ற எல்லா விடையும் ஒரு பாடம் அமைதில்லை. இதுதான் முத்து, இதுதான் முத்துவோட வேல்யூ. சரிங்களா? சிறப்பு. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய விஷால் அவர்கள். விஷாலோட வழி எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, குறைக்கிறவன் குறை, கத்துறவன் கத்து, நான் பாட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன், என்ன ரசிக்கிறவங்க எங்க கூட இருக்காங்க, இப்படி போனவங்க ஜெயிச்சு தான் இருக்காங்க. தளபதி விஜயன் அவர்கள் சொல்லுவாங்க ஒரு விடயம், ஸ்மைல் அண்ட் சைலண்ட், இது ரெண்டையும் உங்க கூட வச்சுக்கொள்ளுங்க. கடுப்பேற்றுறவங்க கம்முன்னு, உசுப்பேற்றுறவங்க உம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும்னு. ஸோ விஷால் அவர்கள் அந்த வழியில போறது சிறப்பா இருக்கு. விஷால் அவர்கள் வந்து இந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் தரமான ஒரு பாடல் பாடியிருக்காரு. அது மட்டுமல்லாம விஷால் அவர்களுக்கு அரங்க மதிலும் கைதட்டல்கள், விஷால் ரசிகர்கள் தெரிக்க விட்டார்கள் அப்படின்றது கிடைக்கப்படுகின்ற தகவல். விஷாலோட நடனமும் இருந்துச்சு அப்படின்றாங்க. ஸோ பிக் பாஸ் கொண்டாட்டம் வரித்தனமா வைத்தி. சரிங்களா? ஸோ இது வந்து இந்த வீடியோவில் நான் பேச வந்த விடயங்கள். நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. மக்களை இன்னொரு சின்ன ஒரு விடயம் ஒன்று சொல்றேன். பொதுவா ஷோவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆர்டிஸ்டோட திறமை, ஆர்டிஸ்டோட வெறித்தனம் அது வந்து ரெண்டாவது பட்சம்தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் உள்ள இருக்கணுமா வேணாம் அப்படின்றத அந்த ஷோவை நடத்துறவங்க எதை வச்சு தீர்மானிப்பாங்கன்னா அவங்களுடைய ரசிகர்கள் யாரை ரசிக்கிறாங்க, யாருடைய படம் வந்தா வியூ வருது, பிடித்தோ பிடிக்காமலோ பார்க்குறாங்க, யாருக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கன்னு. சரிங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்ச அன்ஷிதா அவர்களுக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்கு, எதிரிகள் கூட அவங்களுக்கு ரசிகர்களாக மாறுறாங்க. ஸோ கண்டிப்பாக என்னுடைய விருப்பம். பல தோல்விகளை பார்த்துருக்காங்க, காரணமே இல்லாமல் ஒரு நெகட்டிவிட்டி அவங்களுக்கு போய்கொண்டிருக்கு. இந்த வருஷ பிறப்பு எப்படி முத்துக்குமரனோட வெற்றியோட நல்ல மாதிரி ஆரம்பிச்சதோ, அன்ஷிதா அவர்களுக்கும் அந்த தோல்விகளும் அந்த எதிர்மறை விமர்சனங்களும் இந்த ஜோடி ஆயுரடியோட ஒரு வெற்றியா ஒரு நல்ல பாதையில் போனால் நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய விருப்பம். ஸோ ரசிகர்கள் தான் தலைவருக்கே, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கே இரும்பு கோட்டையா இருந்தாங்க. ஸோ ரசிகர்கள் தான் எல்லாரையும் காப்பதும் எல்லா விடயத்தையும் நடத்துவதும் உருவாக்குவதும். ஸோ அன்ஷிதா ரசிகர்கள், விஷால் ரசிகர்கள் 4 மாசம் ஜோடி ஆயுரடி வருத்தனமா இறங்குவோம், பார்ப்போம். நம்மளோட முயற்சியை பண்ணுவோம், கடைசியில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.